செஃப் வெங்கட் அவர்கள் விஜய் டிவியை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து விஜய் டிவியிலேருந்து செஃப் வெங்கட் அவர்கள் வந்து சன் டிவிக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க. செஃப் வெங்கட் மட்டும் கிடையாது, தயாரிப்பு நிறுவனம் மீடியா மிஷனும் வந்து சேஞ்ச் ஆகிவிட்டது. ஸோ இப்போ வந்து செஃப் வெங்கட் வந்து இதை பற்றி வந்து பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வந்து மீடியா மிஷின் வந்து சன் டிவிக்கு போன உடனே நானும் அவங்க கூட போயிட்டேன். ஏன்னா வந்து மீடியா மிஷின் தான் எனக்கு எல்லாமே. ஸோ நான் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, எனக்கு என்ன காஸ்ட்யூம் போடணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே அவங்க தான் சொன்னாங்க. அதனால வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன். அவங்க கூடவே நான் போயிட்டேன். அந்த சமயத்தில் தான் வந்து விஜய் டிவியிலேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. அப்போ வந்து வாங்க காஃபி குடித்து கொண்டே பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். ஸோ என்ன வந்து மீண்டும் வந்து விஜய் டிவிக்கு மட்டும் அழைக்காதீங்க. நம்ம வேணால் சும்மா காஃபி குடிச்சிட்டு என்ன வேணால் பேசலாம், பர்சனலாக பேசலாம், ஃபன்னாக பேசலாம். ஆனால் வந்து நான் விஜய் டிவிக்கு வர மாட்டேன், என்ன வந்து அங்கே வந்து கூப்பிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து செஃப் வெங்கட் வந்து சொல்லிட்டாங்களாம். ஸோ அதுக்கான முக்கிய காரணம் வந்து மீடியா மிஷன் தான். மீடியா மிஷன் மீது வந்து அவ்வளோ ட்ரஸ்ட் வந்து செஃப் வெங்கட் வந்து வச்சிருக்காங்க. இதே விஷயம் தான் வந்து தாமுவும் பண்ணுற மாதிரி இருந்தது தான். ஆனால் வந்து செஃப் தாமு அவர்கள் வந்து விஜய் டிவிக்கு சொன்ன விஜய் டிவி வந்து ஈஸியாக வந்து செஃப் தாமு வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு தான். இது வந்து இந்த ஒரு செய்தி வெளியான உடனே வந்து செஃப் வெங்கட் வந்து இணையதளத்தில் ரசிகர்கள் வந்து புகழ்ந்து தள்ளிக்கொண்டு வருகிறார்கள். வெளியிருந்து பார்க்கும்போது தான் செஃப் வெங்கட் வந்து ரொம்ப ரூடான கெட்ட பர்சன் மாதிரி தெரிகிறது. உள்ளே போனால் எவ்வளவு உண்மையான பர்சன் அப்படின்னு சொல்லி தெரிகிறது அப்படிங்கிற விஷயத்தை இணையதளத்தில் ரசிகர்கள் பதிவு பண்ணி கொண்டு வருகிறார்கள்.